சட்டமய நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட் ஃபைன் சம்மந்தமான ஒரு வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை நம்ம எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றதே தெரியாத ஒரு சூழலாக இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த இவ்வளோ நாட்களாக நம்ம கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 100 நாட்களுக்கு மேலேயும் இந்த கொரோனாவால் பார்த்திங்கன்னா எல்லாருமே பாதிக்கப்பட்டு அங்கங்கே பார்த்திங்கன்னா உலகமே கொஞ்சம் ஸ்தம்பித்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இக்கட்டான சூழலில் நம்ம கூட நின்று நமக்காக பாதுகாப்பு கொடுத்த அந்த காவல்துறையினர் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் காவல்துறையினர் இருக்கிறாங்க. இருந்தும் பார்த்திங்கன்னா இப்போது கடந்த சில நாட்களாக, அதாவது ஒரு 2-3 நாட்களாக பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் ஒரு மோசமான சூழலை எல்லாருமே சந்திக்கிறாங்க. காரணம் என்னென்னா, வாகனத்தோட ரெக்கார்ட்ஸை கொடுங்க, ஆவணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எல்லாமே இருந்தாலும் கூட இது மாதிரி 100 ரூபா நீங்கள் ஃபைன் கட்டி ஆகணும், 200 ரூபா ஃபைன் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக ஒரு கலெக்ஷனில் ஈடுபடுறதா எல்லா இடத்துலையும் நிறைய புகார்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதான் ஸ்பாட் ஃபைன்னா என்ன அப்படின்றத நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸ்பாட் ஃபைன்ன்றது நம்ம செய்கிற ஒரு குற்றங்கள், அதை நம்ம குற்றங்கள்னு சொல்லிட முடியாது, ஒரு தவறு. நம்ம செய்கிற தவறுக்கு அந்த இடத்துல நம்ம அதுக்கான ஒரு பெனால்ட்டியை கட்டிட்டு வெளியே வரது தான் பார்த்திங்கன்னா ஸ்பாட் ஃபைனு. அது கட்டாயமாக நீங்கள் கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எந்த ஒரு சட்டமும் கிடையவே கிடையாது. ஸ்பாட் ஃபைன் நீங்கள் கண்டிப்பாக கட்டணும் அப்படின்னு சொல்கிற அதிகாரமும் காவல்துறையினருக்கு கிடையவே கிடையாது. ஆனால் இப்போ இருக்க இந்த ஒரு சூழலில், இந்த கொரோனா சமயத்தில் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக எல்லாரையும் வாகனத்தை மறித்து அல்லது பார்த்திங்கன்னா பார்த்தாலுமே தெரியும், எல்லா இடத்துலையுமே கம்பல்சரி பிடிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஷனுக்கு 200 செல்லான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். நம்ம சொன்ன கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அவங்களால இந்த வசூல் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழலில் காவல்துறையினர் இருக்கிறாங்க. அதை அவங்கள யார் பண்ண சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு கேள்வி கிடையாது. தயவு செய்து இதை பண்ணாதீங்க, இதை இதோட நிறுத்திக்கிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அது மட்டும் இல்லாமல், ஒரு நபர் மாஸ்க் போட்டு இருக்க நபர்கிட்ட ஃபைன் வாங்குறது, நீங்கள் பொதுவாக ஒரு வாகன சோதனையில் ஈடுபடுங்க, அதில் எந்த தப்பும் கிடையாது, அதான் உங்களோட வேலை. அது மாதிரி இருக்க சமயத்தில் வண்டிக்கு ஆவணம் இல்லை அல்லது பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு தவறாக இருக்குது, இது மாதிரியான சமயங்களில் நீங்கள் ஒரு நம்பர் பிளேட் இல்லை, இது மாதிரியான சமயங்களில் நீங்கள் ஸ்பாட் ஃபைன் ஆகுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. எல்லாமே இருந்தும், மாஸ்க் போட்டு இருந்தும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வலுக்கட்டாயமாக நீ கண்டிப்பாக எனக்கு கொடுத்தே போகணும் அப்படின்ற அதிகாரம் எவனுக்குமே கிடையாது. எந்த ஒரு அதிகாரிக்காக இருந்தாலும் சரி, யாருக்குமே இது கிடையவே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல். ஏன் இது மாதிரி ஒரு இவ்வளோ நாளாக பாதுகாத்து எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கிட்டு இன்னைக்கு இது மாதிரி ஒரு அப்பட்டமான ஒரு செயலில் ஈடுபடுறது ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. தயவு செய்து அதை மாற்றிங்க. இப்போ இந்த கொரோனாவுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு நபர் வாகனத்தில் போகிறப்ப பிடிக்கிறாங்க அப்படின்னா ஆவணம் இல்லை அப்படின்ற சமயத்தில் அவங்க ஸ்பாட் ஃபைன் கேட்கறது வாடிக்கையாக இருக்கும். அது அந்த சமயத்தில் கட்டிட்டு அவங்க மண்ணு போயிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்க சூழலில் நீ வலுக்கட்டாயமாக எனக்கு ஸ்பாட் ஃபைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்லவே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் டிஸ்பிளே பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒரு வேளை என்னால் ஸ்பாட் ஃபைன் கட்ட முடியல அப்படின்னா அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத புதுச்சேரி டிராஃபிக் ஸ்டேஷன்லேருந்து கொடுத்த ஆர்டிஐ அதற்கான ஒரு பதில் என்கிட்ட இருக்குது. அதை நான் இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். என்னால் ஸ்பாட் ஃபைன் கட்ட முடியல அப்படின்னா ஒரு போலீஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுங்கள். இதுதான் பொதுவாக எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வர விஷயம். இதுதான் பண்ணணும், அதுதான் சட்டமும் கூட. ஆனால் அதை விட்டுட்டு 70 ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. நீ வாகனத்தை விட்டுட்டு போயிட்டு 30 ரூபா எத்தணுவான்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் அதிகாரி சொல்கிறாரு. இதெல்லாமே தவறான செயல். அது மட்டும் இல்லாமல், இதோ இப்போ இந்த செல்லானை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த செல்லான் எதற்காகனா, ஒரு பொது இடத்துல எச்சு துப்புறாங்க, ஸ்பிட் பண்ணுறாங்க அப்படின்னு அதற்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு காஃப், ஸ்னீசிங் இது மாதிரி ஒரு தும்புறாங்க அப்படின்ற சமயத்தில் பொது இடத்துல, அதுக்கப்புறம் மாஸ்க் யூஸ் பண்ணல அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபெக்டடான ஆர்டிகல்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ண பொருளை ஏதாவது வெளியே தூக்கி போடுறப்ப இது மாதிரி இப்போ சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணல, இதுக்கெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைன் வாங்கணுமே தவிர்த்து, ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தாலுமே தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதி அவங்ககிட்ட ஃபைன் கலெக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பட்டமான ஒரு சட்டத்தை மீறக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லி தான் சொல்ல முடியும். நீங்கள் அது மாதிரி இருக்க சமயத்தில் இன்சூரன்ஸ் இல்லை, பேப்பர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பாட் ஃபைன் ஸ்டேஷனுக்கு கொடுக்குற ஸ்பாட் ஃபைன் புக்கை தான் பயன்படுத்தணுமே தவிர, இதில் இப்போ இந்த பேண்டமிக் டைமில் கொடுத்துக்கிற இந்த ஒரு செல்லானை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு தெரிந்தே நீங்கள் சட்டத்தை மீறக்கூடிய செயல் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் யாரையும் மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு மோசமான ஒரு செயல் தான். காவல்துறையை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே முழுமையாக நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தாலுமே தெரியும், அந்த சாத்தாங்குளம் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா அந்த 11 பேரில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸும் 2 பேர் இருக்கிறாங்கன்றதை எல்லாருமே தெரிஞ்சு உணரணும். காரணம் என்னென்னா,
அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒபே த ஆர்டர் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு எஸ்பியால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் வந்து எதிர்த்து கேட்க முடியாது எஸ்பியை. ஒரு இன்ஸ்பெக்டரால் எஸ்ஐ பாதிக்கப்படுறாருன்னா எஸ்ஐ வந்து கண்டிப்பாக அவரை எதிர்த்து கேட்க முடியாது. காரணம் என்னன்னா அவங்களோட அந்த கட்டமைப்பே வந்து அது மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி இருக்க சூழலில் புதுசாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து எதுக்காக வந்து இப்போ இந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்க காவல்துறை கூட வந்து ஒரு உதவத்துக்காக விட்டு இருக்காங்க. நீங்கள் அதை விட்டுட்டு ரோட்டில் போகிற பெரியவங்க வரவங்க சின்னவங்க யார் என்னன்னு பார்க்காம நீங்கள் மண்ணு அவங்கள தரைக்குறைவாக பேசுறது, ஒரு கண்ணியம் இல்லாமல் நடத்துறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்களே வந்து ஒரு சட்டத்தை மீறி தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. தயவுசெய்து அதை யாரும் பண்ணாதீங்க. இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கண்டனத்தை வந்து நான் தெரிவிக்கிற பதிவு தான். காரணம் என்னென்னா நீங்கள் வந்து தெரிந்தே வந்து ஒரு தப்பை செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான். தயவுசெய்து உங்களுக்கு இந்த ஆர்டரை யார் போட்டிருந்தாலும் அப்பாவி மக்கள் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் ஃபைனை வந்து கட்டாயம் திணிச்சு பண்ணுறது வந்து ஒரு தவறான செயல். நீங்கள் வந்து சட்டப்படி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பாட் ஃபைன் வந்து கம்பல்சரி கிடையாதுன்றதை மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லணும். ஒரு நபரை நீங்கள் ஸ்பாட் ஃபைன் போடுறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து அவங்களை கேட்டுட்டு தாங்க நீங்கள் வந்து ஸ்பாட் ஃபைனே போடணும். கேட்காம ஸ்பாட் ஃபைனை போட்டுட்டு நீ வந்து காசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஒரு கேவலமான வார்த்தையில் தான் நம்ம சொல்லணும். அதை நான் சொல்ல விரும்பலை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு 2 நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு நபர் வந்து காலையில் சவாரி போன நபர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் ஃபைனை போட்டு நீ வந்து பிச்சை எடுத்தனாச்சும் கூட அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் சொன்னதாக ஒரு தகவல் வந்திருந்தது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஒஸ்ட்டாக நடந்துக்க முடியுமோ அந்த அளவு வந்து நீங்கள் மக்கள் மத்தியில் நடந்துக்கிறீங்க. காவல்துறைக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி மரியாதை, ஒரு தனி கண்ணியம் இருக்குது. அதை வந்து யாருக்காகவும் எதற்காகவும் வந்து நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது. அந்த அளவு நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மக்கள் வந்து திருப்பி ரியாக்ட் பண்ணுவாங்க. தயவு செய்து இது வேண்டாம், இதை வந்து நிறுத்திக்கிங்க. மறுபடியும் சொல்கிறேன், தப்பு பண்ணுறானா மாஸ்க் போடல அப்படின்னா அவங்ககிட்ட ஃபைனை வாங்குங்க. மாஸ்க் போட்டுன்னு வாகனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரெக்கார்டையும் வச்சுக்கிட்டு போகிற ஒரு நபர்கிட்ட நீ கட்டாயம் வந்து எனக்கு காசை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறது வந்து ஒரு தவறான ஒரு செயல் அப்படின்றத கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த ஆர்டரை யார் போட்டிருந்தாலும் தயவு செய்து இந்த ஆர்டரை வந்து திரும்பி பெற்றுக்கொள்ளுங்க. வேண்டாம், இது வந்து ஒரு பொதுமக்களோட வயிற்றில் வந்து நேரடியாக அடிக்கிறதுக்கான ஒரு செயல். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு நம்ம போட்டிருக்கோம். எல்லாரும் வந்து இப்போ இருக்க இந்த சூழலில் வந்து ரொம்ப எல்லாரும் ஒரு கஷ்டமான சூழலை சந்திச்சுட்டு இருக்கிற சமயத்தில் வலுக்கட்டாயமாக இந்த ஸ்பாட் ஃபைனை வந்து போடுறது வந்து ஒரு தவறான செயல். இதை யார் ஆர்டர் போட்டிருந்தாலும் தயவு செய்து அதை திருப்பி வாங்கிடுங்க. மறுபடியும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.